எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, ஆயுள் நிர்ணயம் ஒரு பார்வை. அதாவது ஆயுள் கணிக்கிறதுல எத்தனை வகைகள் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் ஆயுள் இருக்குது, ஆயுள் கண்டம் யாருக்கெல்லாம் இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஒரு பேசிக்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு இந்த ஆயுள் கண்டம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். உதாரணத்துக்கு சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அப்பாவுக்கு பாதிப்பு, ஆயுள் பாதிப்பு. சந்திரன் பாதிக்கப்பட்டது அப்படின்னா அம்மாவுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும். புதன் பாதிக்கப்பட்டதுன்னா தாய்மாமனுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ ஆயுள் பாதிப்பு ஏற்படும். செவ்வாய் பாதிக்கப்பட்டதுன்னா இளைய சகோதரனுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும். சுக்கிரன் பாதிக்கப்பட்டதுன்னா மனைவி அவங்களுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும். சனி அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்பட்டதுன்னா சித்தப்பாவுக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும். குரு அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்பட்டதுன்னா ஜாதகருக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும். பெண்களுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது ஜாதகியாக எடுத்துக்கணும். அந்த ஜாதகிக்கு ஆயுள் பாதிப்பு ஏற்படும். இப்படி 7 வகையான உறவுகளுக்கு ஆயுள் பாதிப்பை கொடுக்கறது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிற கிரகம் தான் ஆயுள் கண்டத்தை குடிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு தொடர்பு கொள்ளும்போது அப்பாவுக்கு ஆயுள் கண்டம். சந்திரனை ராகு தொடர்பு கொள்ளும்போது அம்மாவுக்கு ஆயுள் கண்டம். புதனை ராகு தொடர்பு கொள்ளும்போது தாய்மாமனுக்கு அல்லது நண்பர்களுக்கு ஆயுள் கண்டம். செவ்வாயோட ராகு தொடர்பு கொள்ளும்போது இளைய சகோதரனுக்கு ஆயுள் கண்டம். சுக்கிரனோட ராகு தொடர்பு கொள்ளும்போது அந்த ஜாதகிக்கு ஆயுள் கண்டம். ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவிக்கு ஆயுள் கண்டம். சனியோட ராகு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இந்த ஜாதகருடைய சித்தப்பாவுக்கு ஆயுள் கண்டம். அதே மாதிரி குருவோட ராகு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு ஆயுள் கண்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஆயுள் கண்டத்தை கொடுக்கக்கூடிய பிளானட் ராகு. அப்போ ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு அதே இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த ஆயுள் கண்டம் ஏற்படுது. அப்போ இந்த ராகு அந்த ஆயுள் கண்டத்தை கொடுக்குது அப்படின்னா ஏன் உலகத்தில் இருக்க எல்லாரும் தானே இறந்து போகணும், அது எப்படி ஒரு சிலர் மட்டும் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற சூட்சுமத்தை வரும் வீடியோக்களில் நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை நான் சொன்னேன் அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே சொல்லி முடிக்க முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக தான் சொல்கிறேன். அதாவது ராகு எப்போ ஆயுள் கண்டத்தை கொடுக்கும் அப்படின்னா சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் ராகு அப்பாவுக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்கும். சூரியன் வலுவாக இருக்க பட்சத்தில் கோச்சார ராகு ஆயுள் கண்டத்தை கொடுக்காது. அதுக்கு நிறைய விதிகள் விதிவிலக்குகள் எல்லாத்தையும் வரும் வீடியோக்குள்ளே ஒன்றா பார்ப்போம். தந்தைக்கு எப்படி ஆயுள் கண்டம், தாய்க்கு எப்படி ஆயுள் கண்டம், ஜாதகருக்கு எப்படி ஆயுள் கண்டம், இப்படி ஒவ்வொரு இதை தனித்தனியாக நம்ம விளக்க ஜாதகத்தோடு நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிளோட. இப்போ மொத்தம் ஆயுள் கண்டத்தை கொடுக்குறதுல எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல் டைப் பாலாரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். பாலாரிஸ்டம், பால பருவம் அப்படின்னா சின்ன குழந்தை. சின்ன குழந்தைக்கு அரிட்டம் அப்படின்னா தோஷம். அதாவது சின்ன குழந்தைக்கு ஏற்படக்கூடிய தோஷம் தான் பாலாரிஷ்ட தோஷம். இது அதாவது பிறந்ததுலேருந்து 12 வயதுக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு தோஷம், ஆயுள் கண்டம். 4 வயதுக்குள்ளே ஏற்படக்கூடிய கண்டம் பாலாரிஷ்டத்தில் 4 வயதுக்குள்ளே ஏற்படக்கூடிய கண்டம் தாயின் பூர்வ புண்ணியம் சரியில்லை அப்படின்னா இந்த குழந்தைக்கு 4 வயசுக்குள்ளேயே இறக்கும். அதாவது தாயினுடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னா சந்திரன் தான் தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த சந்திரன் வலுவாக இருந்தது அப்படின்னா அப்போ தாயினுடைய பூர்வ புண்ணியம் வலுவாக இருக்குது, அந்த குழந்தை இறக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அது எப்படி வலுவாக இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சந்திரன் இருக்கக்கூடிய ராசி, அந்த ராசி அதிபதி வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த சந்திரனுடைய வலு நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து சந்திரன் சொந்த வீட்லேயோ உச்ச வீட்லேயோ இருந்தது அப்படின்னா அதையும் சந்திரன் வலுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சந்திரன் நீசமோ பகையோ அடையும் போது சந்திரன் வலுவிழக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து சந்திரனுக்கு முன் ராசிலையும் பின் ராசிலையும் என்ன பிளானட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த பிளானட்ஸ் சந்திரனுக்கு பகை கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் சந்திரன் வலுவிழக்கும். இப்படி எல்லா கால்குலேஷனையும் பார்க்கணும். சந்திரன் வலுவாக இருக்குதா, அல்லது சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்குதா, சந்திரன் நட்பு வீட்டில் இருக்குதா, சந்திரனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருக்காரா, சந்திரன் நீசம் அடைஞ்சிருக்கா, பகை அடைஞ்சிருக்கா, சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் இதுக்கு பகை கிரகங்களாக இருக்குதா, நட்பு கிரகங்களாக இருக்குதா, இத்தனை விஷயத்தையும் நம்ம கவனித்து சந்திரனுடைய வலு நல்லா இருக்க பட்சத்தில் அந்த ராகு சந்திரனோட ட்ராவல் பண்ணும்போது கூட உங்களுக்கு கண்டத்தை கொடுக்கறது இல்லை. ஆனால் வலு வளர்ந்து இருக்கும்போது கோச்சார ராகு இந்த சந்திரன் இருக்கக்கூடிய ராசியில் தொடர்பு கொண்டால் அந்த தாயினுடைய பூர்வ புண்ணியம் கெட்டு போகிறதுனால அந்த குழந்தை இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்து 4 வயசுலேருந்து 8 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையினுடைய பூர்வ புண்ணியம் மூலிமா அந்த குழந்தை வந்து பிழைக்குமா பிழைக்காதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். தந்தையினுடைய பூர்வ புண்ணியத்தை குறிக்கிற கிரகம் வந்து சூரியன். அப்போ சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். நட்பு வீட்டில் இருந்தால் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். சூரியனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவாக இருந்தாலும் சூரியன் வந்து வலுவடையுது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சூரியனுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பகை கிரகங்களாக இருக்கக்கூடாது. நட்பு கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் சூரியன் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வலுவாக இருக்கிற பட்சத்தில் ராகு வந்து கோச்சார் ராகு வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனை தொடர்பு கொள்ளும்போது எந்த பாதிப்பையும் கொடுக்கறது இல்லை. ஆனால் சூரியன் வலுவிழந்த பட்சத்தில் கோச்சார ராகு சூரியனோட தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வந்து கண்டம் ஏற்படும். அடுத்து 8லேருந்து 12 வயசு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பாலாரிஸ்டத்தில் 3வது பிரிவு வந்து 8 வயதுலேருந்து 12 வயது வரைக்கும். இதில் வந்து ஜாதகர் அல்லது ஜாதகியினுடைய பூர்வ புண்ணியத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து குரு. பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரனை வந்து ஜாதகியாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ சுக்கிரன் வலுவாக இருக்குதா குரு வலுவாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதே மாதிரி தான் பார்க்கணும். சுக்கிரன் வந்து சொந்த வீட்லேயோ உச்ச வீட்லேயோ இருக்குதான்னு பார்க்கணும். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து வலுவாக இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சுக்கிரனுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கிற பட்சத்தில் சுக்கிரன் வந்து வலுவடையும். அல்லது பகை கிரகங்களுக்கு நடுவில் சுக்கிரன் சிக்கிச்சு அப்படின்னா சுக்கிரன் வந்து வலுவிழக்கும். அப்போ வலுவிழந்த சுக்கிரனோட கோச்சார ராகு அதே இடத்துக்கு வரும்போது இந்த ஜாதகருக்கு வந்து கண்டம் ஏற்படும். அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி கண்டம் ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா லக்னம் வந்து வலுவாக இருந்தது அப்படின்னா இந்த கண்டம் ஏற்படாது. லக்னாதிபதி, அதாவது லக்னாதிபதியும் நம்ம பார்க்கணும், 8ஆம் அதிபதியும் நம்ம பார்க்கணும். லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஜாதகத்தில் வந்து வலுவாக இருந்தாங்க அப்படின்னா இது எப்படி வலுவு அப்படிங்கிறது, இப்போ லக்னாதிபதி வந்து ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கணும் அல்லது சம வீட்டில் இருக்கணும். அல்லது லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து வலுவாக இருக்கணும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அல்லது 8ஆம் அதிபதிக்கு வீடு கொடுத்தவன் வந்து வலுவாக இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ரெண்டுமே வலுவாக இருந்தது அப்படின்னா இந்த பாலாரிஷ்டம் அவங்களுக்கு கிடையாது, இது வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ லக்னமும் 8ஆம் அதிபதியும் வலுவிழந்திருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜாதகியாக இருந்தால் சுக்கிரனை கவனிக்கணும், ஜாதகராக இருந்தால் குருவை கவனிக்கணும். அந்த குருவோ சுக்கிரனோ வந்து வலுவிழந்து இருக்கிற பட்சத்தில் இந்த ஜாதகர் வந்து இறந்துருவார் 12 வயசுக்குள்ளே. ஏன்னா அந்த பூர்வ புண்ணியம் வந்து ஜாதகனுடைய பூர்வ புண்ணியங்கிறது குரு. அப்போ குரு வலுவிழந்து கோச்சார ராகு வந்து குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த ஜாதகரோ அல்லது ஜாதகியோ வந்து மரணம் அடைவார்கள். எல்லாருக்குமே மரணம் அடைவாங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு குரு வந்து வலுவிழந்திருக்கு, அப்போ ஒரு மரணம் அடைஞ்சிருவாரா அப்படின்னு பார்க்கும்போது லக்னமும் அஷ்டமாதிபதியும் வலுவாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பாலாரிஷ்டம் தோஷம் வேலை செய்யாது. லக்னமும் அஷ்டமாதிபதியும் வீக்காக இருக்கிற பட்சத்தில் இந்த குருவும் வீக்காக இருந்து அதோட ராகு ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக 12 வயசுக்குள்ளே மரணம் சம்பவிக்கும் இந்த ஜாதகருக்கு. இதுக்கு பேர் வந்து பாலாரிஷ்டம். இது மரணம் நிகழக்கூடிய வயது பார்த்திங்கன்னா 12 வயதுக்குள்ளே மரணம் நிகழும். அடுத்து பார்த்திங்கன்னா யமனாரிஷ்டம் அப்படிங்கிற தோஷம். இந்த தோஷத்தில் இருக்கவங்க வந்து 20 வயசுக்குள்ளே இறந்துருவாங்க. 12 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே மரணம் சம்பவிக்கும். அற்ப ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 20லேருந்து 33 வயசுக்குள்ளே வந்து மரணம் ஏற்படுறத வந்து அற்ப ஆயுள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். மத்தியம ஆயுள் அப்படிங்கிறது 33லேருந்து 66 வயசுக்குள்ளே மரணம் சம்பவிச்சு அதை வந்து மத்தியம ஆயுள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. தீர்க்க ஆயுள் அப்படிங்கிறது 66லேருந்து 100 வயசு வரைக்கும் தீர்க்க ஆயுள் அப்படின்னு சொல்லப்படுது. அமிர்த ஆயுள் அப்படிங்கிறது 100லேருந்து 120 வருஷத்துக்கும் அந்த ஜாதகர் வந்து வாழ்வார். அதை வந்து அமிர்த ஆயுள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி 6 விதமாக வந்து ஆயுள் கணக்கில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து விளக்கம் கொடுத்து உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு வந்து ஜாதக கணிதங்களை போட்டு ஆயுள் நிர்ணயம் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நான் விளக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு இந்த என்ன சொல்கிறது இந்த டாபிக் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய விருப்பத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வேறு டாபிக் வந்து நான் போகலான்னு இருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா இந்த ஆயுள் நிர்ணயம் வந்து எப்படி மரணம் சம்பவிக்குதுங்கிறத ஒன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது தந்தைக்கு எப்போ மரணம் ஏற்படுது, தாய்க்கு எப்போ மரணம் ஏற்படுது, மாமனாருக்கு எப்போ மரணம் ஏற்படுது, மாமாவுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகருக்கு எப்படி மரணம் ஏற்படுது, ஜாதகனுடைய மனைவிக்கு எப்போ மரணம் ஏற்படுது, சித்தப்பாக்கு பெரியப்பாக்கு மரணம் எப்படி சம்பவிக்குது, எது மூலிமா வந்து மரணம் சம்பவிக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு உதாரண ஜாதகரோடு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்த உடனே வந்து யாருக்கு வந்து அற்ப ஆயுளுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் நாடி ஜோதிட முறைப்படி இதை வந்து நான் விளக்கலான்னு இருக்கேன். இது முடித்ததுக்கப்புறம்
இந்த எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் வந்து பாரம்பரிய ஜோதிட முறைப்படியும் வந்து மரணம் எப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிறதையும் அது ஓரியன்டாகவும் நான் பார்க்கலாம் போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோஸ் கண்டினியூ ஆகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி வந்து வேறு டாப்பிக்கை வந்து நான் அடுத்த வீடியோஸில் வந்து நான் பதிவிடலான்னு இருக்கேன். உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்து தான் வந்து நான் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நன்றி, வணக்கம்.